മുല്ലപ്പെരിയാർ അണക്കെട്ടിന്റെ ഒരു കല്ലുപോലും ഇളക്കാൻ കേരളത്തെ അനുവദിക്കില്ലെന്നാരോപിച്ച് തമിഴ് കർഷക സംഘടനകൾ കുമളി അതിർത്തിയിൽ വഴിതടയൽ സമരം നടത്തി. ഇടുക്കി ലൈവ് വാർത്തകൾ നിങ്ങൾക്കായി അവതരിപ്പിക്കുന്നത് ക്യാപ്സൂൾ ഫാർമ, ചെറുവള്ളി ബിൽഡിംഗ്, ഇടുക്കി കവല, കട്ടപ്പന. മുല്ലപ്പെരിയാർ അണക്കെട്ടിൽ സുരക്ഷാ പരിശോധന നടത്താനുള്ള തീരുമാനത്തിനെതിരെ പെരിയാർ വൈകി ഇറിഗേഷൻ ഫാർമേഴ്സ് അസോസിയേഷന്റെ നേതൃത്വത്തിൽ കേരള തമിഴ്നാട് അതിർത്തിയായ ലോവർ ക്യാമ്പിൽ പ്രതിഷേധം നടത്തി. അണക്കെട്ടിൽ സുരക്ഷാ പരിശോധന നടത്താനുള്ള നീക്കം ഉപേക്ഷിക്കുക, പരിശോധന നടത്തുകയാണെങ്കിൽ ബേബി ഡാം ഉൾപ്പെടെ ബലപ്പെടുത്തിയ ശേഷം പരിശോധന നടത്തുക, ആനവച്ചാൽ പാർക്കിംഗ് ഗ്രൗണ്ട് തമിഴ്നാടിന്റെ പാട്ടഭൂമിയിൽ അല്ലെന്നുള്ള സർവേ ഓഫ് ഇന്ത്യയുടെ റിപ്പോർട്ട് തള്ളുക, പുതിയ അണക്കെട്ട് എന്ന ആവശ്യം കേരളം ഉപേക്ഷിക്കുക തുടങ്ങിയ ആവശ്യങ്ങളാണ് സമരക്കാർ ഉന്നയിച്ചത്. ലോവർ ക്യാമ്പിൽ നിന്ന് പ്രകടനമായി പെന്നേക്ക് സ്മാരകത്തിന് മുന്നിലെത്തി ദേശീയപാത ഉപരോധിച്ച് ധർണ നടത്താനായിരുന്നു സമരക്കാരുടെ ശ്രമം. എന്നാൽ ഗതാഗതം തടസ്സപ്പെടുത്തിയാൽ ജാമ്യമില്ലാ വകുപ്പുകൾ പ്രകാരം അറസ്റ്റ് ചെയ്യുമെന്ന പോലീസ് മുന്നറിയിപ്പിനെ തുടർന്ന് റോഡിൽ നിന്ന് മാറി പെന്നേക്ക് സ്മാരകത്തിലേക്കുള്ള റോഡിലാണ് ധർണ നടത്തിയത്. നിലവിലുള്ള അണക്കെട്ട് പൊളിക്കുന്നതിന് നീക്കമുണ്ടായാൽ തങ്ങൾ ആത്മഹത്യാ സ്ക്വാഡായി മാറുമെന്ന് സമരത്തിന് നേതൃത്വം നൽകുന്ന കർഷക യൂണിയൻ കോർഡിനേറ്റർ അൻവർ ബാലസിംഗം പറഞ്ഞു. முல்லைப்பெரியாறு அணையை வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் எடுக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி முல்லைப்பெரியாறு அணையை தேசிய பாதுகாப்பு ஆணையம் கையிலே எடுத்துவிட்டால் இந்த தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. கூடுதலாக மத்திய நீர்வள ஆணையம் போன வாரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி முல்லைப்பெரியாறு அணையை 12 மாதங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வள ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2006ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு 2 முறை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே முல்லைப்பெரியாறு அணையை பலப்படுத்த வேண்டும். மொத்தம் 10 பாயிண்ட், அதில் 6 பாயிண்டை நம்ம நிறைவேற்றியாச்சு. இந்த 4 பாயிண்ட், அதாவது பேபி அணையை பலப்படுத்த உள்ளிட்ட இந்த 4 பாயிண்ட் நம்ம நிறைவேற்றலை. அந்த 4 பாயிண்டை நிறைவேற்றிய பிறகுதான் அணையை ஆய்வு செய்ய வேண்டும். எந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததோ 2006-14 அதே உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது? அணையை ஆய்வு செய்ய சொல்லுது, அணையை பலப்படுத்த சொல்லல. இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பெரியார் அணையை நம்பி 10 லட்சம் விவசாயிகள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். 10 லட்சம் விவசாயி இருக்கிறான். இந்த 5 மாவட்டத்தில் வாழக்கூடிய 1 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இந்த தண்ணி தான், முல்லைப்பெரியாறு தண்ணி தான். இதை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களிலும் விஷம பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இது 4வது போராட்டம். இங்க கேரளாவில் எந்த நடவடிக்கையும் இல்லை. கேரளாவில் சுதந்திரமாக இருக்கு. 47 இடத்துல இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரதம், முல்லைப்பெரியாறு அணையை உடைக்கணும்ட்டு. ஆனா ஒரு சின்ன ஊர்வலம் நடத்துறதுக்கு எங்களுக்கு இங்க அனுமதி இல்லை. தமிழக அரசுதான் பாராமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து எங்களை போகாதீங்க மேல குமுளிக்கு போனா இனக்கலவரம் வந்துருமா, இல்ல மொழிக்கலவரம் வந்துருமா? அந்த கலவரத்தை நடத்தக்கூடிய நானே பேசாம இருக்கிறேன். ஏன்னா ஒற்றுமை இன்றைக்கு அவசியப்படுது. இந்த தண்ணியை நம்பிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தண்ணியை ஒழிச்சு கட்டி புதிய அணைங்கிறான். ஆனால் இந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று 1979 ஒப்பந்தம் போடும்போது 10 ஆண்டுகளுக்குள் அணையை பலப்படுத்தி அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தணும்னு எம்ஜிஆரும் அச்சிதம்பரனும் கையெழுத்து போட்டாங்க. பேப்பர் இன்னும் உயிரோட இருக்கு. ஆனா இன்னைக்கு 45 வருடம் கழித்தும் அணையை என்ன செய்ய முடியல, நம்மால பலப்படுத்த முடியல. இந்த நெருக்கடியில புதிய அணையை கட்ட போறோம், பழைய அணையை இடிக்க போறோம்னா அது இந்திய ஒருமைப்பாட்டின் மீது கை வைப்பதற்கு சமம். தற்கொலை படையாக மாறி அணையை உடைப்பதை தடுத்து நிறுத்துவோம். அதான் உண்மை. நாங்கள் ஜனநாயக வழியிலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை நக்சலைட்டுகளாக மாற்றி விடாதீர்கள். அந்த இடத்துக்கு எங்களை தள்ளி விட்டுறாதீங்க. இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள், இந்த ஒருமைப்பாட்டை நேசிக்கிறவர்கள் எங்களை என்ன செய்யாதீங்க, நக்சல் பாதைக்கு திருப்பி விடாதீங்க. அதான் உண்மை. வண்டிப்பெரியாறுல 60% தமிழர் இருக்கிறான். அங்க உண்ணாவிரதம் நடக்கு. அந்த இடுக்கி எம்பி டீன் குரியாக்கோஸ் பேசுறாரு,
அணையை உடைக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்ட பெரிய அவமானம் என்று பேசுகிறார். உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது? 2014 அணை பலமா இருக்குன்னு சொல்லுது. இந்த டீன் குரியாக்கோஸ் ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? அணையை உடைப்பேன். நீ ஒரு வக்கீல், ஆல் இண்டியா பார் கவுன்சில், நீ ஒரு மெம்பரு, நீ ஒரு மெம்பரா இருந்துட்டு என்ன செய்யற? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வயலேட் பண்ணனா நீ வக்கீலே கிடையாது முதல்ல. அதனால எந்த காரணத்தை கொண்டும் எந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டாலும் சரி, எந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டாலும், எந்த நீர்வள கமிஷனர் உத்தரவிட்டாலும் அணைக்குள்ள யாரும் வர முடியாது. அணைக்குள்ள யாரையும் விடவும் மாட்டோம். அரசாங்கம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுதோ பண்ணலையோ, நாங்க விட மாட்டோம். விவசாய சங்க போராளிகள் நாங்க விட மாட்டோம். யார் வந்தாலும் தடுத்து நிறுத்துவோம். யார் வந்தாலும் தடுத்து நிறுத்துவோம். அதற்காக என்ன விலையையும் கொடுப்போம். இன்னும் உச்சகட்டமாக சொல்ல போனால் இந்த அணைக்காக நாங்கள் 100 பேர் சாக தயாராக இருக்கிறோம். இதான் கேரளாவுக்கான செய்தி. இந்த அணையை நீ கை வைக்க நினைச்சா 100 பேர் என்ன செய்வோம்? சாவோம் அந்த அணைக்காக போராடி. மறந்துடாங்க. அதனால கேரளாவில் விஷம பிரச்சாரங்கள் என்ன செய்யணும்? மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும். தேவைப்பட்டா இந்த கையாலாகாத பினராயி அரசாங்கம் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? டிசால்வ் பண்ணணும். 370 பயன்படுத்தி. அதான் உண்மை. அதனால முல்லை பெரியார் அணைக்குள்ள தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் வர முடியாது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வர முடியாது. இனிமேல் மூவர் குழு வந்தால் கூட அவர்களுக்கு போராட்டம் நடத்துவோம். மூவர் குழுவோ 5 குழுவோ அணைக்குள்ள நுழையக்கூடாது. வேலை இல்லை. 6 மாசத்துக்கு முன்னால இதே அணைக்குள் வந்து ஆய்வு செய்த இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மன் ரமேஷ் காசியப் என்ன சொன்னாரு? அணை பலமா இருக்குன்னு சொன்னாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய சேர்மன், அந்த சேர்மன் தான் சொல்றாரு இப்போ அணையை சோதிக்கணும், 12 மாதங்கள் ஆய்வு பண்ணணும். டீன் குரியாக்கோஸ் இடிக்கு என்ன சொல்றாரு? 12 மாதங்கள் ஆய்வு செய்யக்கூடியது யார் தெரியுமா? வெளிநாட்டில இருந்து வரணும். അതേസമയം മുല്ലപ്പെരിയാറിൽ പുതിയ അണക്കെട്ട് നിർമ്മിക്കാൻ ഒരു സർക്കാരിനും കഴിയില്ലെന്ന് തേനി എം പി തങ്കത്തമിഴ് സെൽവൻ പറഞ്ഞു. ബേബി ഡാം ബലപ്പെടുത്തുന്നതിനുള്ള ശ്രമങ്ങൾക്കാണ് തമിഴ്നാട് സർക്കാർ പ്രാധാന്യം നൽകുന്നതെന്നും അദ്ദേഹം കൂട്ടിച്ചേർത്തു. ഇടുക്കി ലൈവ് ന്യൂസ് കുമളി. ഇടുക്കി ലൈവ് വാർത്തകൾ നിങ്ങൾക്കായി അവതരിപ്പിച്ചത് കട്ടപ്പനയിലെ ആദ്യത്തെ സൂപ്പർമെഡ് സ്റ്റോർ ക്യാപ്സൂൾ ഫാർമ, ചെറുവള്ളി ബിൽഡിംഗ്, ഇടുക്കിക്കവല. എല്ലാ മരുന്നുകൾക്കും 10 മുതൽ 60% വരെ വിലക്കുറവ്. ബേബി കെയർ, പെറ്റ് കെയർ എന്നിവയ്ക്കായി പ്രത്യേക വിഭാഗം. കോസ്മെറ്റിക്സുകളുടെ വിപുലമായ ശേഖരം. ഹോം ഡെലിവറി സൗകര്യം. വിശാലമായ പാർക്കിംഗ് ഏരിയ. ഇനി മരുന്നുകളെല്ലാം കുറഞ്ഞ വിലയിൽ. ക്യാപ്സൂൾ ഫാർമ, ചെറുവള്ളി ബിൽഡിംഗ്, ഇടുക്കിക്കവല, കട്ടപ്പന.